அதனால ஆடு மாடு வளர்த்தல், நெசவு செய்தல், பட்டுப்பூச்சி வளர்த்தல், மீன் வளர்த்தல், நாட்டுக்கோழி வளர்த்தல், வேளாண்மை செய்தல் அரசு பணி. அவனவன் வாழ்விடத்திலே வேலை, அரசு வேலை. நீ அங்கே இரு. நீ எப்படி சீமான் வளர்வ? என்னுடைய கோட்பாடு நீர். நீரின்றி அமையாது உலகு, யார் யாருக்கும் வானின்றி அமையாது ஒழுக்கு. முதல்ல நீரை சேமித்துற. விசும்பின் துளி விழி நல்லால் மற்ற அங்கே பசும்புல் தலை காண்பது அரிதுன்றான். ஒரு துளி பூமியில விளையலன்னா புல் கூட முளைக்காதுறாங்கிறான். அதுவும் யாரும் மறுக்க முடியாது. இப்ப நீர், தண்ணீரின் தேவையில் தண்ணீரவு என் திட்டம். 950 மில்லிமீட்டர் எனக்கு மழை பெய்யுது. 4000 டிஎம்சி. தென் மாநிலங்களில் அதிக மழைப்பொழிவை பெறுகிற மாநிலம் நான் தான். ஆனால் நான் 750 டிஎம்சி தண்ணீரை பெறுற கேரளாவில், கர்நாடகாவில் 150 டிஎம்சிக்கு கையேந்துறது தன்மான இழப்புன்னு நினைக்கிறேன். 1500 பயன்படுத்திட்டு மீதியை கொண்டு போய் நான் கடலில் விழுறேன். அதில் கூட ஒரு 1000 டிஎம்சியை சேர்க்க ஆரம்பிச்சிட்டேன்னா நான் எவன்ட்டையும் கையேந்திரல. தண்ணீரின் தேவையில் தண்ணீர். நீர் வந்துடுச்சா, அப்புறம் என்ன இருக்கு? வயிறு. அப்போ என்ன செய்கிறேன்னா, நான் என்ன செய்கிறேன்? நானே வேளாண்மை செஞ்சிடறேன். பசிங்கிற சொல்லு இல்லாமல் ஒழிச்சிடுறேன். வேளாண்மை அரசு பணி. அவரவர் வாழ்விடத்திலேயே கூட்டு வேளாண் பண்ணைகளை நிறுவி அதை இந்த மாதிரி படம் போட்டு காட்டுவேன். இப்படி இந்த வரடே ஆஸ்திரேலியா என்ன பண்ணுது வரடே, இந்த வர பிரேசில் என்ன பண்ணுது வரா, அமெரிக்கா. இந்த பில்கேட்ஸ், நீங்கள் சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரியின் பிதாமகன் யாரு? பில்கேட்ஸ். 2,70,000 ஏக்கரில் அமெரிக்காவில் விவசாயம் செய்கிறார். ஏன் செய்கிறாரு? அவர்கிட்ட கேட்குறான், ஊடகவியலாளர் கேட்குற, ஏன் பில்கேட்ஸ் இது பண்ணுறான்னு. அங்கே தாண்டா நிரந்தர பொருளாதாரம் இருக்குன்றான். அங்கே தாண்டா எல்லாருக்கும் வேலை கொடுக்க முடியுங்கிறான். அப்போ நீர் வந்துருச்சு, வயிறு வந்துருச்சு. அடுத்தது எனக்கு என்ன இருக்கு? உயிர். ஆகச்சிறந்த மருத்துவம். நாட்டின் முதல் குடிமகனுக்கு என்ன மருத்துவமோ அது கடைகோடி மகனுக்கும் கிடைக்க செய்வேன். இதுதான் முழுமையான ஜனநாயகம். இங்கே இப்போ முதலமைச்சருக்கு முடியல, அப்போலோவில் படுத்துக்குருவார். உனக்கு முடியல, எங்கே படுப்பேன்? பாடை கட்டி நேர சூடாரில் போய் படுப்பேன். அதை அதை மாற்றணும்னு நினைக்கிறேன். புரியுதா? இதை மாற்றணும் நினைக்கிறேன். உயிருக்கு அப்புறம் என்ன இருக்கு? அறிவு, கல்வி. உலகத்தின் தலை சிறந்த கல்வி நாடு தென்கொரியா, 2வது ஜப்பான், 3வது சிங்கப்பூர், 4வது ஹாங்காங், 5வது ஃபின்லாந்து. இந்த 5 நாட்டை முந்திக்கிட்டு என் மாநிலத்தின் கல்வி தரத்தை உயர்த்துறோம். கற்பித்தல் முறையை மாத்திரம், கல்வி தரத்தை மாத்திரம் தூக்கொண்டு போய் வைக்கிறோம். அப்போ அறிவு வந்துருச்சு. அறிவுக்கு அப்புறம் என்ன இருக்கு? பயன். அது என்ன? வேலை வாய்ப்பு. நிலமும் வளமும் சார்ந்த தொழிற்சாலைகள், வேலை வாய்ப்பு, வளர்ச்சி. உன்னுடைய நச்சு ஆலைகள் காற்ற நீரை நிலத்தை நஞ்சாக்குற தொழிற்சாலைகள் கிடையாது. அப்போ நிலமும் வளமும் சார்ந்த தொழிற்சாலை எப்படின்னு உருவாக்குவேன்? எப்படி உருவாக்குவேன்? 5000 ஏக்கரில் கரும்புலேருந்து பிரேசில் மாதிரி எத்தனால் பெட்ரோல். அதில் கார் தான் ஓட்டணுங்கிறது இல்லை. அதுலேருந்து மின்சாரம் தயாரிக்கலாம், எல்லாம் தயாரிக்கலாம். உங்களுக்கு கரும்புலேருந்து சர்க்கரை, நாட்டு சர்க்கரை, வெல்லம், கரும்பு சக்கையிலேருந்து சாப்பிட்ற தட்டு, எத்தனை தொழிற்சாலை வருது? 2000-3000 ஏக்கரில் மாட்டு பண்ணை, மாட்டிலேருந்து பால்லேருந்து தயிர், நெய், மோர், வெண்ணெய், பாலாடை கட்டி, குட்டி தொழிற்சாலைகள். இங்கே என்ன ஆயிருது? படித்தவன் படிக்காதவன் அனைவருக்கும் அரசு வேலை. இனி படிக்காதவரே இல்லை என்ற நிலையை உருவாக்குவது எங்களின் அடுத்த வேலை. புரியுது நினைக்கிறேன்.